நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, அந்த இதில் கியான்ஜர் மாவட்டம், அங்கே ஒரு கியான்ஜர் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜீத்து முண்டா. அவருக்கு வயசு வந்து 50 வயசு. அவங்களுடைய மூத்த சகோதரி, அதாவது அக்கா, அவங்க வந்து கல்ரா முண்டா அவங்க பேர். அவங்க முண்டா அப்படின்ற வந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதனால் பேரை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க, கல்ரா முண்டா, ஜீத்து முண்டா அப்படின்னு. அந்த கல்ரா முண்டா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய சகோதரி போன ஜனவரி 26 வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து அதாவது அவங்க வந்து கால்நடை வளர்ப்பு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் கிடைச்ச வருமானத்தில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடிப்பூசி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே பேங்க்கில் வந்து அவங்க ஒரு 20,000 வரைக்கும் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. சரி, அவங்க சகோதரியாக இருந்ததுனால ஒரு அண்ணன் வந்து ஜீத்து முண்டா என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை வந்து வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போயிட்டே இருக்கார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வாரிசுக்கு தான் அவங்க கொடுப்போம், அதாவது நாமினி போடுவோம்ல, அந்த நாமினி வந்து பார்த்துட்டு யார் வாரிசு அப்படின்ட்டு கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அந்த வாரிசு யாருன்னு அவங்க இப்போ நியமித்த வாரிசு பார்த்திங்கன்னா அப்படின்னா, அவங்க வந்து இறந்துட்டாங்க ஏற்கனவே. இப்போ இந்த பணத்தை எடுக்க முடியாமல் அவரால் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலை. எப்படி எடுக்கணும்னு வந்து இந்த பேங்க்கும் வந்து அவருக்கு வந்து சரியான வழிகாட்டுதலை வந்து கொடுக்கல. அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. அதனால் படிப்பறிவு இல்லாதனாலுமே ஒரு டெத் சர்டிஃபிகேட், அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு வந்து நம்ம பணம் கொடுக்கலாம். அதை வச்சு கொடுப்பாங்க. இல்லை அவங்களுக்கு யாராவது வாரிசு, அந்த அம்மாவுக்கு வந்து இந்த கல்ரா முண்டா உயிரிழந்தாங்கள்ல, அவங்களுடைய வாரிசுகள் வேறு யாராவது இருந்தால், அவங்க குறிப்பிட்ட வாரிசு இறந்துட்டார்ல, இல்லாமல் வேறு யாராவது அவங்களுக்கு வந்து வாரிசு இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டை, அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் பேங்க்கில் வந்து ஈஸியாக வந்து பணத்தை கொடுத்துடலாம். ஆனால் வந்து பேங்க்கும் அவருக்கு வந்து ஜீத்து முண்டாவுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் கொடுக்கல. அதே மாதிரி இவர் வந்து எப்படி வந்து பணத்தை வாங்குறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப அப்படி இதே பணத்தை வாங்குறதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் பேங்க்குக்கு வந்து அவர் அடிக்கடி போகிறதுனால அங்கே இருக்கவங்க வெறுப்பாகி போய், அது தவறான விஷயம். படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு நம்ம தானே வழிகாட்டணும், அதுக்கு தானே படிச்சிருக்கோம், அதுக்கு தானே ஒரு அதிகாரியாக இருக்கோம், அதுக்கு தானே வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, அதை விடுங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்னால் மக்கள் சேவை தானே, ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு தொடர்ந்து போகிறதுனால விருப்பாகி அங்கே இருக்கவங்க, நீங்கள் வந்து அவங்க உயிரோட வந்து வந்தால் தான் பணத்தை வாங்க முடியுன்ற மாதிரி பதில் சொல்லி இவர் வந்து போய் கடுப்பாகி போய் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த சகோதரியை வந்து புதைச்சார்ல, சகோதரியை வந்து எலும்பு கூட இருந்திருக்கு, அதை அப்படியே எடுத்துகிட்டு தோளில் போட்டுக்கிட்டு நடந்தே பேங்க்கு வந்துட்டார். இதை பார்த்து அங்கே இதை வந்து அந்த வழியில் போனவங்க, ரோட்டில் போனவங்க, அந்த கடையில் உட்காந்துருந்தவங்க, அந்த வீடுகளில் இருந்தவங்களாம் பார்த்து அதிர்ச்சியாகி வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. நேராக வந்து பேங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து வாடிக்கையாளர், அதிகாரிகள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, ஊழியர்கள் எல்லாருமே. உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, உடனே அங்கே இருக்க போலீஸ் உடனே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இவ்வளோ விவரங்கள் வந்து வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஊழியர்கள்லாம் இந்த மாதிரி வந்தால் அப்படின்னா இந்த மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, அதுக்கான தகுந்த ஆதாரங்களை வாங்கிட்டு நீங்கள் திருப்பி கொடுக்குறேன், அது முறைப்படி அவங்கள்ட்ட சொன்னால் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, இவரையும் கூப்பிட்டு ஜீத்து முண்டாவையும் கூப்பிட்டுங்க வாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு போய் ஏற்கனவே இருந்த அந்த புதைச்சி வச்சுருந்தாங்கள்ல அதே இடத்துல போய் அவர் புதைக்கிற வரைக்கும் போலீஸ் வந்து கூட இருந்து அதை மண்ணை மூடுற வரைக்கும் இருந்துட்டு அவரையும் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது,